வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் செம்மையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? ரத்தம் குடல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். சண்டே மார்னிங் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மிளகெல்லாம் எதுவுமே அரைக்காமல், அதே சமயம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு 25 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 வரமிளகாயை இந்த மாதிரி மேலே இருக்க காம்பு உடச்சிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாமும் எடுத்துட்டு உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நம்ம இந்த குடலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடல் தனியாக ரத்தம் தனியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ குடலை வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மொதல் 2 தடவை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு, அப்புறமா சுடு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் அதை நல்லா தண்ணியிலேயே இருக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுலேயும் நல்லா அலசிட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம். 50 கிராம் அளவு மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா இதை வந்து கலந்து விடணும். நம்ம வந்து ரத்தத்தை வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போவே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் எதுவுமே அரைச்சி சேர்க்காததுனால மட்டன் மசாலா சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டன் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் விட போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆவியெல்லாம் எதுவும் ஆகாதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். நம்ம இப்போ வரைக்குமே ரத்தம் எதுவும் சேர்க்கல. நம்ம வந்து குக்கர்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்ப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் அது தணிஞ்சு வரட்டும். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து விசில் வந்துருச்சு. நம்ம மூடி வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரத்தம் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக கட்டியாக ஆகியிருக்கு. நாங்கள் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோங்கிறதுனால பாதி வந்து கட்டியாயிடுச்சு கீழே, மேலே வந்து தண்ணியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் வாங்கிட்டு வந்த உடனே. அதனால் அதுக்கப்புறமும் அது கட்டியாகலை, அதே மாதிரி தான் இருந்தது. இதை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுறணும். நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டோம்ல, அதில் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே குடல் நல்லா வெந்திருக்கும். நம்ம ரத்தம் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, அது வந்து சீக்கிரம் வெந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சேராமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஸோ இதை இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. நம்ம இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.